கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த தொடர் போதனையில் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது அவர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார், நமக்கு என்ன சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் உள்ளத்தில் எப்படி விதைக்கிறார் என்று சில பகுதிகளாக நாம் பார்க்கிறோம் அல்லவா? இன்று அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. பாருங்க, இளைப்பாறுதலை தருகிறார் நம் தேவன். பாருங்க, ரிலாக்ஸேஷன். நீ சந்தோஷமா இருக்கணும். சும்மா எங்கே பார்த்தாலும் ஒரே 24 மணி நேரம் வேலை செலவங்களுக்கு இந்த ஷிஃப்ட் அந்த ஷிஃப்ட் அதை ஷிஃப்ட் இதை ஷிஃப்ட் பண்ணி அவங்களுடைய உள்ளத்தில் இளைப்பாறுதலே கிடையாது. ஏதாட்டு பண்ணணும், அப்படி போகணும், இப்படி போகணும், இதை பண்ணி அதில் சிக்கி விழுந்து எங்கேயாட்டு அப்படி சம்பாதிச்சிடணும், தப்பான பள்ளியில் இப்படி அப்படி எதோ விதமான செய்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் தன் சரீரத்துக்கு இளைப்பாறுதலே கொடுக்கறது கிடையாது, குடும்பத்துக்கு கொடுக்கறது கிடையாது, ஒன்றும் கொடுக்குற இளைப்பாறுதலே இல்லை வாழ்க்கையில். பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். எங்குமே, எப்பொழுது, எந்த நேரத்திலையும் விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு இருந்துன்னா எப்படி இருக்கும்? சில பேர் அவன் வம்பு இழுத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரே இடையூறும் தொந்தரவாக தான் இருக்கும். ஏன்னா அவன் இவனை போடுவானா இல்லை அவனை போடுவானா, இப்படி சூழ்நிலையில் இருப்பான். இவன் 10 பேரை பகை பண்ணி வச்சுருப்பான். நல்ல வார்த்தையை பேச மாட்டான். நல்ல குடும்ப விஷயம், எந்த குடும்பத்துக்கு போனால் அந்த குடும்பத்தை கெடுத்து விட்டுருவான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறவங்க நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்? இளைப்பாறுதல் இருக்குங்க, நிம்மதியே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை ஒருவன் கை கொண்டு தேவன் மேல் அனாதி பிரியம் வைக்கிறவனுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார் பாருங்கள், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவனுக்கு எங்கு சென்றாலும் ரிலாக்ஸாக உட்காந்து அவனுக்கு சாப்பாடு அவனுக்கு வந்துடும் டேபிளில். அவன் என்ன கேட்டானா உடனே வந்துடும். ஒரு இடத்துக்கு போனோன்னா அவனை ஃபோன் பண்ணால் உடனே வண்டி வந்துடும். ஒரு டிக்கெட் அடிக்கணுமா உடனே ஃபோன் பண்ணால் உடனே டிக்கெட் அடித்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அந்த இடத்துக்கு போகணும், உடனே வண்டி வந்துடும். எல்லாமே அவன் ஓடி சாடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இருந்த இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார், ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், ஆள் பலங்களை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இப்படி ஒரு மனிதனை அவர் இளைப்பாறுதல் பண்ணுகிறார். யாரை? கர்த்தர் மேல் அவன் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புத பாக்கியத்தை அவர் கொடுக்கிறார். பாருங்க, அவர் கொடுக்க எங்கும் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்படி? தேவனுடைய வார்த்தையில் இருக்கும்போது விரோதியுமே இல்லை. தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கும், தேவனோடு நீங்கள் அந்த வார்த்தைகளை சஞ்சரித்து கொண்டே, அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, தேவன் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்து என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு இடையூறும் விரோதமும் வராது. எப்படின்னா, நீங்கள் அதோடு அந்த தேவனுடைய வார்த்தையில் சஞ்சரித்து கொண்டே இருக்கீங்க. தேவனோடு அந்த உறவில் இருக்கீங்க. தேவனோடு நம்ம எப்பொழுது நேரத்தை செலவு பண்ணீங்க, தேவனுடைய வார்த்தை கேட்குறீங்க, சபைக்கு போகிறீங்க, உட்காருங்க. நாங்கள் நாவு சரியாக ஒரு பாதையில் போகுது, ஒரு டைரக்ஷனில் போய்ட்டுருக்கு. நீங்கள் தப்பான யார்கிட்டையும் போய் முரம்பா சண்டை போட கிடையாது, வாங்க கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க பார்த்து அங்கே அவன் அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், வேணா அடிக்கணும் வாங்கணும், அப்படி இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து செய்கிறவர்களாக இருக்கிறார். ஆகையால் உங்களுக்கு எப்பொழுதும் இளைப்பாறுதல் தான் தேவன் தருவார். இப்படித்தான் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அதனால தான் கர்த்தர் உன்னை தினமும் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வரோம். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். தினமும் வருகிறார், உங்களை அழகாக வழி நடத்துகிறார். எப்பொழுதும் அவர் எப்படி வழி நடத்துகிறார் நீங்கள் பார்த்தீங்களா? அவர் பாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னு சொல்கிறார். நீ என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது, அதன் மேல் நீ அன்பு வைக்கும்போது, அதன் மேல் முதலிடம் கொடுக்கும்போது, அதே நீ தியானிக்கும்போது, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இப்படித்தான் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.